வணக்கம் வீவர்ஸ். கத்திரிக்காயில் கொத்ஸு. இது 2 கத்திரிக்காய் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் குண்டாக உருண்டையாக இருந்தால் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது பார்த்ததும் செய்யணும்னு ஆசையாக இருந்தது, வாங்கின்னு வந்துட்டேன். இதை எப்படி பண்ணணுன்னா, இந்த மாதிரி கத்திரிக்காயை முதல்ல இந்த மாதிரி அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு அதில் இப்படி போட்டுறணும். போட்டுட்டு நம்ம இப்படி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். திருப்பி விட்டுட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் தோலெல்லாம் காஞ்சு போய் நல்லா வெந்து வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து தோலை உரிச்சிட்டு கத்திரிக்காயை நம்ம கொஞ்சம் லைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். நறுக்கெல்லாம் முடியாது, அரைக்கணுங்கிறது இல்லை, ரொம்ப கொஞ்சம் அப்படியே மசிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்த பிறகு காமிக்கிறேன். 2 கத்திரிக்காயும் சேர்த்து போட முடியாது, ஒன்று ஒன்றா தான் போட்டு பண்ணணும். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். மேலும் அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 மேஜை கரண்டி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தனியா எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 7-8 வத்த மிளகாய், ஒரு துளியுண்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகு, சீரகம், வெந்தயம், 1 ஸ்பூன் வழிய எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், அரை மூடி தேங்காய்க்கே கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து அப்புறம் சேர்த்து வறுத்துட்டு அதோடு இந்த தேங்காயும் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். தண்ணி நிறையா விட வேண்டாம், தண்ணி விடாமல் கூட அரைச்சி பொடி மாதிரி கூட பண்ணி எடுத்துன்னு வரலாம். 2 பெரிய வெங்காயத்தை, ரொம்ப பெருசு இல்லை, மீடியம் சைஸ் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் சைஸு புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காயை இந்த பாருங்கள், இப்போ ஒரு சைடு அப்படியே சுட்டுன்னு வருது பாருங்கள். அது மாதிரி நம்ம திருப்பும்போது அது திரும்பாது. நம்ம திருப்பி 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 விட்டு 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 நல்லா வேக வச்சுக்கணும். அந்த தோல் ஃபுல்லாக சுருங்கி ப்ரௌன் கலரில் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக தான் இருக்கும். ஒரு 20 நிமிஷத்தை எடுக்கும், ஒன்றுக்கும் 10 நிமிஷம் எடுக்கும். 2 காயும் நல்லா இது பண்ணிவிட்டு தோலை இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்படி திருப்பி திருப்பி விட்டு நம்ம இதை நல்லா வதக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சைடு இன்னும் வதங்கலை, அதனால் அந்த சைடு திருப்பி விடணும். எண்ணெய் மேலே தெரிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அடுப்பு மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு உள் வரைக்கும் வேகும், உள் வரைக்கும் வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு தேவையான கல் உப்பு எடுத்துட்டுருக்கேன். மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை மட்டும் போட்டு நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் தனியா, மிளகா, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துன்ட்டேன். அதோட கல் உப்பும் தேங்காயும் போட்டு தண்ணி விடாமல் அப்படியே பொடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே பாருங்க, இப்போ எப்படி கொதிச்சுட்டு இருக்குது பாருங்க. இப்போ நம்ம அப்படி தட்டினோம்னா நமக்கு உள்ளுக்குள்ளே போகும், கரண்டி விரிஞ்சு கொடுக்கும். அது மாதிரி நமக்கு தெரிய வரும். அது பாருங்க, இப்படி இன்னோம்னா விரியும், அதுதான் கணக்கு. இந்த மாதிரி விரிஞ்சுக்கும். லைட்டாக விரித்து விட்டோம்னா உள் வரைக்கும் நமக்கு அது வேகும். நல்லா வெந்திருக்குங்கிறது இப்போ தெரியறது பாருங்கள். இன்னொரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழித்து இதை எடுத்துகிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு லைட்டாக மசிச்சு வச்சுட்டா போகிறோம். இதுக்கு அடுத்தப்புறம் இன்னொரு கத்திரிக்காயை போட்டு அதையும் சுட்டு எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. வெந்துட்டு அதுவே வெடிப்பு விட்டுக்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலுமே சில சமயம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வேகாமல் இருக்கும். நம்ம கொத்து பண்ணும்போது வெங்காயம் இதோட வதக்கும்போது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். இந்த பாருங்கள், இப்போ தோல் எப்படி இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுவே நமக்கு தெரியும். இந்த கலர் இங்கேயும் வரணும். அது மாதிரி நம்ம பண்ணிக்கணும். பண்ணிட்டு நல்லா வேக வச்சுட்டு தோல் நல்லா ஆறினதுக்கப்புறம் தோலை எடுத்துடலாம். முழுசாக தோலை எடுத்து தான் ஆகணுங்கிறதில்ல, எடுக்க வர இடத்துல எடுத்துடலாம். பாக்கியை நல்லா ஒரு மசித்த மாதிரி மசித்து வச்சுக்கலாம். ரொம்ப வழுமூன நைஸாக பேஸ்டாலாம் பண்ணிக்க வேண்டாம். அந்த கத்திரிக்காய் 2மே நல்லா வறுத்தாச்சு, வறுத்து எடுத்து வச்சாச்சு. மிக்சி ஜாரில் பொடிச்சு எடுத்துன்னு வந்தாச்சு. நான் நைஸாக தான் பொடிப்பேன். உங்களுக்கு 1-2மா பொடிக்கணுன்னா பொடிச்சுக்கோங்க. பாண்டிலில் எண்ணெய் வச்சு கடுகு போட்டாச்சு. உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இதுக்கு வேர்க்கடலை போட்டால் நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்செடுத்து உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டிருக்கேன். நம்ம லைட்டாக மிளகு, ஜீரகம் பொடியிலேயே போட்டோம், அது ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு. இப்போ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்னாக்க வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையை தோலை உரிச்சிட்டும் போட்டுக்கலாம். இல்லை இதுலேயே பச்சை வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கவும் செய்யலாம்.
கருவேப்பிலை போட்டுடலாம். இப்போ நான் வந்து வீடியோவில் சொல்ல விட்டது கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலை, இதுக்கு பூண்டு போட்டால் அவ்வளோ எடுப்படாது, பூண்டு வாசனை தான் ரொம்ப இருக்கும், அதனால் பூண்டு போடலை. சாம்பார் வெங்காயம் போட்டாலும் ரொம்ப அதோட வாசனை எடுபடும், அதனால் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும். உளுத்தம்பருப்பு செவந்துட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வேகணும். ஏன்னா நமக்கு கத்திரிக்காய் ஆல்ரெடி வெந்திருக்கு. வேகாத இடங்களை நம்ம திருப்பி திருப்பி விட்டு இதில் வேக விட்டுக்கலாம். இது ஓரளவு இப்படி வெந்துன்னு இருக்கட்டும், மூட வேண்டாம். பாருங்க தோலெல்லாம் எப்படி நமக்கு பிளேட்டாக அப்படியே கழட்டின்னு வந்துடும். தோலை உரிச்சாச்சு. இது ரெண்டையும் லைட்டாக நான் மசிச்சுட்டு இந்த வெங்காயம் இப்போ வதங்கின்னு இருக்கு இல்லையா, இதோட சேர்க்க போகிறேன். நான் இதுக்கு உப்பு போடலை, ஏன்னா நான் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கிறதுனால உப்பு போடலை. நீங்கள் வெங்காயம் தனியாக வதக்கும்போது ஒரு சிட்டிகை உப்பு போடுறதா இருந்தால் அரைக்கும்போது உப்பு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதோட இந்த கத்திரிக்காயை மசித்து சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லாவே வெந்துன்னு, அதனால் நான் அப்படியே லைட்டாக மசித்து இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை ஒரு தடவை வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடி புளி தண்ணியை விட்டு லைட்டாக கொதிக்க விட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா அதுலேயே உப்பு புளி எல்லாமே இருக்கிறதுனால நம்ம மூடி வச்சிடலாம். புளி தண்ணி விட்டாச்சு. நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளியில் 200 ml தண்ணியில் இது பண்ணியிருக்கேன். இப்போ பொடியும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரை அலம்பி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நடுவில் ஒரு தடவை திறந்து பாருங்கள், தீயை விட்டுற வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷம் ஆயிருக்கு. திறந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துண்டு எண்ணெய் பிரிஞ்சுண்டு இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள், நமக்கு கருப்பு புளி போட்டிருந்தோம்னாக்கா நல்லா கருப்பாக இருக்கும். இது நான் வெள்ளை புளி போட்டிருக்கனால புது புளி தான் இருந்தது என்கிட்ட, அது போட்டிருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடலாம். எனக்கு இந்த பதமே இந்த கன்சிஸ்டன்சியே எனக்கு போதும். உங்களுக்கு இதை விட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி விட்டேன்னா கையோட ஒரு சிட்டிகை உப்பு போடுங்க, உப்பு கம்மியாயிடும். நான் இப்போ இதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட போகிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு கத்திரிக்காய் கொத்து ரெடி. இதுவே பொடி கத்திரிக்காயாக இருந்ததுன்னா நல்லா பொடியாக நறுக்கி நல்லா எண்ணெயில் வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதக்கிட்டு இதே புளி போட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதுவும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கத்திரிக்காய் தொகையல்னு சொல்லுவா, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நான் கத்திரிக்காய் கொத்துன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு தக்காளி தேவையில்லை, பூண்டு தேவையில்லை. பாருங்க, ஒரு 5 நிமிஷம் இருந்தாச்சு. நல்லா ஃபுல்லாக வெந்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சுண்டு சூப்பராக இருக்குது. பாருங்க, கத்திரிக்காய் கொத்து ரெடி. சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் பார்த்துட்டேன் நான், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த புது புளி நேற்றுக்கு ரசம் வைக்கும்போது ஒரே புளிப்பாக இருந்தது, அதனால் இன்றைக்கி இதுக்கு போடும்போதே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அதனால் புளியும் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலில் சர்விங் பவுலில் மாற்றிடலாம். ஃபைனலி கத்திரிக்காய் கொத்து ரெடி. நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கார்னிஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு சர்வ் பண்ணும்போது கொத்தமல்லியை கலந்துட்டு சர்வ் பண்ணலாம். இது வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம்,
தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். எப்போதும் சொல்கிற மாதிரி தான், எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி இதை கொஞ்சம் ஓட ஓட தண்ணியாக பண்ணணுன்னாக்கா புளிக்கு பதிலாக தக்காளியை பொடியாக நறுக்கி வெங்காயத்தோடு வதக்கி பண்ணினோம்னா வெண்பொங்கலுக்கு கொத்து மாதிரி சூப்பராக இருக்கும். அதுக்கு நம்ம கேரட்டு பீன்ஸ் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். இதே மாதிரியே பண்ணி கொஞ்சம் ஓட ஓட காரம் நிறையா போட்டு பண்ணினோம்னாலும் வெண்பொங்கலுக்கு அரிசி உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு அசத்துங்க விவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.